தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி சிங்கர். ஒரு கர்நாடக சங்கீதத்தில் ஒரு பெரிய ஜீனியஸை தொட்டார் அவர். கேட்ட உடனே திருப்பி ஒரு தரம் பாடணும்னு தோணக்கூடிய ஒரு ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. அவருக்கு அந்த ஒரு இயற்கையா அவருக்கு கிடைச்சிருக்கு. அது ரொம்ப கஷ்டம், கலைஞர்களுக்கு அது கிடைக்கிறது கஷ்டம். ராமோட 3 BHKவும் சித்தார்த்தோட பறந்து போவும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ரெண்டுமே ரொம்ப அழகான படங்கள். மாலை வணக்கம். ராம் பற்றி நிறைய பேசியாச்சு. ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒகேஷன் நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா வந்து ஒரு மகா மனிதரை, ஒரு எக்ஸ்ட்ராடனரி கலைஞனை அறிமுகப்படுத்தும்படி, அவர் அறிமுகப்படுத்தல, இந்த உலகமே தெரியும், தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி சிங்கர். ஒரு கர்நாடக சங்கீதத்தில் ஒரு பெரிய ஜீனியஸை தொட்டார் அவர். இந்த படத்தில் நானும் ஒரு பாட்டு பாடினேன். ஒரு பாட்டு பாடும்போது ஒரு டியூன் போட்டுட்டே இருந்தாங்க. டியூன்னா ஒரு பாட்டு கேட்டுச்சு. நான் உடனே என் தம்பிட்டு திரும்பிட்டு இதை சஞ்சய் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது கேட்டு ராம் சொன்னா, சார் நாங்களும் அதான் சார் யோசிச்சுருந்தோம். டே அப்போ சொன்னா, எப்படி சார் ரீச் பண்ணுறது? நாங்கள் டெய்லி நைட்டு மீட் பண்ணுறோம்ல எங்கள் ஆஃபீஸில், அவர் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு உடனே கால் பண்ணி, உடனே சஞ்சய் நீங்கள் இந்த படத்தை பாடணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் ஒத்துக்கிட்டாரு. அகீர் பைரவன்னு ஒரு ராகம், ஒரு இந்துஸ்தானி ராகத்தம், அது இப்போ சொல்லிக் கொடுத்துருக்காரு எங்கள் மாஸ்டர். ஸோ அவர்கிட்ட கேட்டேன், அகீர் பைரவன்னு கேட்டேன். அது ரொம்ப சோகமாக இருக்கு சஞ்சய் அப்படின்னு கேட்ட உடனே சஞ்சய் இல்லை, அது சோகமாக இருக்கு, ஆனால் அதை பாடுற விதத்தில் பாடினா அது ஜாய் கொண்டாந்துடலான்னு. ஸோ இட் இஸ் கன்சிடர்ஸ் ஒரு சேட் அண்ட் மெலன்கலி ராகம், ரொம்ப கம்பேஷனேட் ராகம். ஆனால் ஒரு ஆளுமை என்ன சொல்லுதுன்னா, ஒட்டுமொத்த நான் இது வரைக்கும் பாடின அந்த ராகத்துலேருந்து நான் என்னால் ஜாயாக கூட பாட முடியும்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு உள்ளத்தின் உண்மையிலிருந்து சொன்ன ஒரு மகா கலைஞனை இந்த மேடையை அழைக்கிறது ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். வெல்கம் சஞ்சய். எல்லோருக்கும் வணக்கம். நண்பர் மிஷ்கின் அவர்களுக்கு ஒரு தனி நன்றி. நான் அவர் சொல்லி தான் இந்த படத்தில் பாட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. என்னன்னா, அவங்க கூப்பிட்ட உடனே நான் போய் ரெக்கார்டிங்கில் உட்கார்ந்த உடனே அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், ராம் சார் மொத்தம் 23 பாட்டு இருக்கு அப்படின்னாரு. நான் உடனே, சார் இது பக்தி படம் இல்லையா அப்படின்னு ஒரு தடவை கேட்டுக்கிட்டேன். ஏன்னா அப்போ அந்த விபரநாராயணால 40 படம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்காக. அப்புறம் நம்ம நண்பர் சந்தோஷ் தயாநிதி சும்மா ஒரு 3 நாள்ல ஒரு 20 பாட்டு போட்டிருக்காரு. அவர் ஆக்சுவலா ரொம்ப ஒரு பெரிய காரியம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஒரு பாட்டு அப்படியே தூக்கி நிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். அவர் ரொம்ப ஈஸியா, ரொம்ப நான் கேட்ட உடனே, நான் போன உடனே தான் பாட்டை கேட்ட உடனே ரொம்ப ஒரு ஹாண்டிங் மெலடி, அதாவது கேட்ட உடனே திருப்பி ஒரு தரம் பாடணும்னு தோணக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. அவருக்கு அந்த ஒரு இயற்கையா அவருக்கு கிடைச்சிருக்கு. அது ரொம்ப கஷ்டம், கலைஞர்களுக்கு அது கிடைக்கிறது கஷ்டம். அவருக்கு இன்னும் மேலும் மேலும் பல வெற்றிகள் வரணும்னு வாழ்த்துறேன். நான் ராம் சாரோட ஒரு பெரிய ஃபேன், எல்லா படங்களையும் பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பாட்டு பாடணும்னு அவர் சொன்ன உடனே 2 நாள் உட்காந்து இன்னொரு தடவை அவர் படத்தில் போய் பார்த்தேன். அதுக்காக பாட்டில் ஒன்றும் சேஞ்ச் இல்லை, அவங்க சொன்னது தான் பாடினேன். பட் படத்தை இன்னொரு தடவை பார்த்தேன். ரொம்ப அவரோட ஒரு ஃபேன்னா நிறைய விஷயங்கள்ல ஒத்து போச்சு எங்க 2 பேருக்கும். அதனால அவருடைய படம், இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இன்னைக்கு அவர் மிஷ்கின் ஆகிர் பைரவ் சோகமான ராகம், அதுக்கு ஒரு ஜாய் கொடுக்கலாம் அப்படின்னாரு. இப்போ எனக்கு ஒன்று தோணுது, இவங்கெல்லாம் பேசுறத பார்த்தா ராம் சார் காமெடி எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராலையும் எதை வேணாலும் செய்ய முடியும், கலைஞனா இருந்தா போதும், அவ்வளவுதான். அதை இன்னைக்கு எனக்கு பேசுறத வச்சு அவர் நிரூபிச்சுட்டாருன்னு தெரியறது ரொம்ப சந்தோஷம். படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். பறந்து போய் எங்க படம் தான். ராமோட எல்லா படமும் என் படம், என்னோட எல்லா படமும் ராமோட படம். ஸோ தனஞ்சய் சார், ஜூலை 4 எங்கள் 2 படம் ரிலீஸ் ஆகுது. ராமோட 3 BHKவும் சித்தார்த்தோட பறந்து போவும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ரெண்டுமே ரொம்ப அழகான படங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். நான் வந்த வேலை ஃபர்ஸ்ட் ஒரு பாடகனாக நான் வந்திருக்கேங்கிறதுனால பாடகனாக பேசிடுறேன். இன்னையோட விழா நாயகன் சந்தோஷ் தயாநிதி, ப்ரொடிஜியஸ் டேலண்ட். ராமோட ஒரு பாட்டு பண்ணாலே ஒரு மியூசிஷியனுக்கு, ஒரு லிரிசிஸ்டுக்கு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு ஒரு 3-4 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண அனுபவத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ராமோட 20 பாட்டு பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் உனக்கு பரம்பீர் சக்கரவே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நீ உழைச்சிருக்க. தன்னை பத்தி யோசிக்காம இன்னொருத்தனுக்காக நீ லைஃபே பண்ண வச்சிருக்க. ஐம் so happy you got this opportunity, சந்தோஷ். inimitable கார்கி. ஸோ அவர் இஸ் a wordsmith
அண்ட் கம்ப்யூட்டர் கீபோர்டில் இருக்கட்டும், கையில் பேனா இருக்கட்டும், எழுத ஆரம்பிச்சாருன்னா நிற்காது பேனா. ஸோ அது இந்த படத்துக்கு ரொம்ப ஐ திங்க் ஒத்துழைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹி இஸ் த அல்டிமேட் ஃபில்லர் ஆஃப் பேஜ் ஃபில்லிங் வித் கிரேட் வேர்ட்ஸ். அண்ட் பறந்து இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டு நான் ஒன்றா கேட்டேன், நிஜமா நீ தான் எடுத்தியா அந்த படத்தைன்னு ராம கேட்டேன். பிகாஸ் அவ்வளோ சந்தோஷமான, லைட் ஹார்ட்டடான, ஜாலியான ஒரு படம் இந்த பறந்து போ. அது பேசிக்கா எவ்வளோ பெரிய ஒரு 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 ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வேக்சின் இருக்கும். ஸோ ராமுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஆழமா யோசிச்சு, ரொம்ப ஹியூமனிட்டி பத்திலாம் யோசிச்சு அந்த ப்ராப்ளமுக்கு வேக்சின் வந்து சிவா. ஸோ எங்கேயுமே ராமோட அந்த சைடு வந்து இந்த படத்துல எட்டி பார்க்காம ஐ திங்க் சிவா இந்த படத்துல வந்ததுனால தான் அது நடக்க முடிஞ்சிருக்கு. ஸோ ராம நகைச்சுவை கலைஞனாகவும் சிவா ஒரு டிராமாட்டிக் ஆக்டராகவும் மாத்தின படம் இந்த பறந்து போ. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி யூ கைஸ் கேம் டுகெதர் ஃபார் திஸ் ஃபில்ம். இந்த படத்துல ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்ஸ். அண்ட் எங்களோட கம்பெனி ஆர்டிஸ்ட் அஞ்சலியும் இருக்காங்க இந்த படத்துல. ஏன்னா அவங்க ராமோட எல்லா படத்துலயுமே அவங்க வந்து ஒரு ஒரு குட் லக் சாம்னு சொல்லலாம். ஷீல் பி தேர் ஆன் த பேப்பர். அந்த கேரக்டர் சரி இது அஞ்சலி தான் பண்ண போறாங்கன்னு படிக்கிறதே தெரிஞ்சிடும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் படத்துலேயே அந்த மாதிரி ஒரு தாக்கம் கொடுத்த ஒரு கேரக்டர். வி கேன் நெவர் ஃபர்கெட் காட்டுறது தமிழ். அண்ட் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ அஸ் அன் ஆக்டர், யூ நோ தட். அவங்களும் தமிழ்ல நடிச்சாலும் தெலுங்குல நடிச்சாலும் எல்லாத்தையும் ஓன் பண்ணிட்டு ஒரு யூனோ கம்மிங் அவுட் ஆஃப் த ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் வி ஹேவ் இன் திஸ் கண்ட்ரி. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி தட் இந்த படத்துலையும் ஹீஸ் மேனேஜ் டு கெட் யூ இன் திஸ் ஃபில்ம் ஆல்சோ. இட்ஸ் ட்ரூ. பட் இந்த படத்தோட பிக் சர்ப்ரைசஸ் 3 பேர் இருக்காங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு நான் வரேன். பிகாஸ் அந்த 3 பேர் நம்மளோட இண்டஸ்ட்ரி, நம்மளோட ஆடியன்ஸுக்கு ஒரு புது அனுபவம். ஸ்டார்டிங் வித் திஸ் லவ்லி டேலண்ட் மித்துல். கமிங் அந்த சின்ன பையன் நடிச்சிருப்பான், அவர் பிஸியா இருக்காரு. அடுத்த படம் அவங்க கால் ஷீட் பத்தி பேசிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். தென் மித்துல் இஸ் சச் எ லவ். ஹாய் மித்துல், அங்கே ஹாய் சொல்ற பொண்ணு. ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ஃபில்ம் இஸ் ஒரு இன்ஹிபிஷனே இல்லாம ரொம்ப ஒரு ஈஸி. அவரோட ப்ரீதிங் இப்போ எப்படி ஒரு பார்த்தீங்களா என்ன கான்ஃபிடென்ஸ்ல இருக்கான் பாருங்க. இந்த கான்ஃபிடென்ஸ் படம் ஃபுல்லா அன்புங்கிற கேரக்டர்ல அவர் காமிச்சிருக்காரு. ஐ லவ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் மித்துல். ஐ கான்ட் வெயிட் டு see more work of yours. பட் அதுக்கு முன்னாடி நான் இங்க வந்தோடனே மித்துல் என்ன பேச போறேன், இந்த ஸ்டேஜ் ஃபங்க்ஷன்ல எல்லாரும் நிறைய பேசுவாங்க, அவனுக்கு நான் வந்து கோடம்பாக்கம் ரூல்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அவன் இல்லை நான் ரஃபா பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. ரஃபானா டாபிக்காவா? பேசிக்கா படத்துல எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் நான் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து படத்துல வந்து ராம் சருக்கு எனக்கும் இன்ட்ராக்ஷன். டே என்னடா மீடியா அட்வைசர் மாதிரி பேசுற அதுக்குள்ள. பட் ஹீஸ் சோ குவிக் அண்ட் வாட் ஹீஸ் டன் இன் த ஃபில்ம். He's kept Shiva on his toes literally throughout the film. And I think Shiva's performance avlo organic varthukku or karanam I think Mithul also. ஏன்னா மித்துலும் சிவா 2 பேருமே என்ன நடிக்கிறாங்கன்னு யோசிக்காம நடிச்சாங்க தான் எப்பவுமே இருந்தது. பட் கங்க்ராட்ஸ் மித்துல். அண்ட் கிரேஸ் இஸ் சச் அன் அமேசிங் ஆக்ட்ரஸ். இங்க வந்து கிரேஸ் ஆண்டனி நான் ராமோட ஃபர்ஸ்ட் டைம் பிஃபோர் டபுள் பாசிட்டிவ் ஸ்டேஜ்ல ஒரு படம் பார்க்குறப்போ யாருங்க இந்த அக்கா ஏங்க இப்படி பின்றாங்க எப்படிங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும் படத்துல. அட் த சேம் டைம் அவங்கள ஃபோன் பேசுற சீன்ஸா இருக்கட்டும். ஐ திங்க் யூர் பிரில்லியன்ட் ஆக்டர் அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா. நீங்க நிறைய தமிழ் படங்கள் பண்ணணும். அண்ட் அவரோட ஹஸ்பண்டா வந்து அஜு வர்கீஸ் பண்ணியிருக்காரு. அவர் செம்ம ஆக்டருங்க. அவரை நீங்க இந்த படத்துல பாருங்க. அவரு ரொம்ப ஈஸியா எந்த ரோல் வேணாலும் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு ரொம்ப நல்ல நடிகர். அண்ட் இந்த படத்துல ஐ திங்க் ஐ எம் சோ ஹாப்பி டு see you in a தமிழ் ஃபில்ம். ஏட்டா இது பொலிக்கும் இல்ல? ஸோ we have to do more and more films with you in Tamil. Thank you for doing this film with us. And now coming to the main performance in the film, Shiva is brilliant in this movie. Every scene அவர் புரிஞ்சுக்கிற அவன்னு சொல்லிக்கலாம்ல. இல்ல ரொம்ப அந்த அகில உலகெல்லாம் சொல்லி எனக்கே ப்ரெஷர் போட்டாங்க. நானே வந்து திரு அப்படின்னு ஆரம்பிக்கிறவனை பார்த்து துருதுருவே இருக்கலாம். சரி தமிழ் கொஞ்சம் உண்மைகள் பேசுறேன். அவர் ரொம்ப வளர்ந்த கலைஞனா இந்த படத்துல வேலை செஞ்சிருக்காரு. பட் எனக்கு சிவா 22 வருஷமா தெரியும். அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி தட் அவருக்குள்ள இருக்கிற ஒரு டேலண்ட், ஒரு அன்அஸ்யூமிங் நேச்சர், எப்போ என்ன சொல்ல போறாரு என்ன பண்ண போறாருன்னு யாராலுமே அவருக்கே தெரியாதுங்கிறதுனால யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஐ திங்க் ஹீஸ் brought a lot of honesty as a husband, as a father. அண்ட் முக்கியமா ராம் கூப்பிட்டு அவ்வளவு தைரியமாட அவனுக்கு ராம் படத்துல நான் வரேன்னு சொல்லிட்டு நடிக்க போயிட்டு
அது ஐ திங்க் ராம் அந்த அவசர முடிவுக்கு வந்து ஒரு 2 years அவருக்கு நல்ல பாடம் எடுத்திருக்காரு. ஸோ பறந்து போ வந்து ராம் எல்லாருக்காகவும் எடுத்த பாடம் கிடையாது, இது ஒரு ஹாப்பி படம். அண்ட் அந்த படத்துல வந்து சிவா கேரக்டரா இருக்கட்டும், கிரேஸோட கேரக்டரா இருக்கட்டும், மித்துலோட கேரக்டரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களோட லைஃப் பத்தி கத்துக்கிறாங்க. அவங்க த்ரூவா நம்ம வாழ்க்கையை பத்தி, ஒரு குடும்பத்தை பத்தி, ஒரு ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி நம்ம கத்துக்கிறோம். அண்ட் ஐ திங்க் சிவா ராமுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு, ராம் சிவாக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டு த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் திஸ் ஃபில்ம், யூ ஹேவ் மை பெஸ்ட் விஷஸ். ஏகார்கானம் DOP Ekambram has done a lovely job. I'm so happy you worked on this film with Ram. And PC sir is here. PC sir, so good to see you. We're all massive fans and students of this man. So inga ellarkum neenga inga vandadhe romba periya vishayam. Thank you so much for coming, PC sir. இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு இவ்வளவு நல்லா நடந்திருக்குன்னா அது ராம்காக ராம்னால. அண்ட் ராம்காக ராம்னாலன்னு சொன்னாலே 2 பேர் உங்களுக்கு கூட வந்துடும். அதுல முக்கியமான ஒரு பேர் செல்வம், மாரி செல்வராஜ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் செல்வம் ஃபார் பீயிங் த சோல்ஜர் தட் யூ ஆர். எங்க எல்லாருக்கும் இவ்வளோ ராம்காக பண்ணணும்னு ஆசை, ஆனால் எவ்ரி டைம் நீங்க தான் பண்றீங்க. பட் ப்ளீஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க, நாங்கள் இன்னும் முயற்சி செய்வோம், ஆசைப்படுவோம். பட் ஐ எம் ஸோ கிளாட் யூ ஆர் தேர். ஐ வாண்ட் டு விஷ் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் திஸ் ஃபில்ம், JKS Brothers, 7 Seas 7 and the group, and Romeo Pictures for bringing this film on July 4th to theaters. And I want to congratulate Krishan Kutti and Sabri and Pradeep Milroy for backing this film from Hotstar. It's really important that films get seen everywhere on screens of all sizes. And Ram is a creator. His films need to be seen, heard, read and experienced. And I'm really glad that he's making films outside of his comfort zone. போன ஃபங்க்ஷன்லையும் சொன்னதுதான் ராம், இந்த பூவெல்லாம் வாடுறதுக்குள்ள அடுத்த படம் எடுங்க ப்ளீஸ். நீங்க பாத்தியா ஃபேக்கான பூன்ட்டான் அவன், சூரிய காந்தி இஸ் ஃபார் லெஜெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் சிவா. பட் ப்ளீஸ் ராம், ப்ளீஸ் இன்க்ரீஸ் த frequency of your brilliance, please increase the timing of your excellence. And please come to me with more double positives. இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு 6 மாசத்துக்கு ஒரு படத்தோட வாங்க. வெற்றி உங்களுக்கும் இதே தாங்க இருந்தோம். And thank you all of you for coming and supporting this beautiful film. July 4th எங்க 2 படத்தையும் பாருங்க. ராமோட 3 BHK, சித்தார்த்தோட பறந்து போ. We're waiting for you in theaters. I hope you'll show us lots of love. Thank you so much.